அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து எலக்ஷன்ஸ் ரிலேட்டடா தான் எல்லா செய்திகளுமே இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இங்க யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாடு கடைசியா வரும். அதுக்கு முன்னாடி கேரளாவ பொறுத்தவரைக்கும் 140 இடங்கள் வந்து இருக்கு. அதுல காங்கிரஸ் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா, 102 இடங்கள்ல வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால பொறுத்தவரைக்கும் 294 சீட் இருக்கு. ஆனா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அதனால 293 சீட் வந்து குடுத்துருக்காங்க. அதுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா, 206 சீட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது 126 சீட் வந்து அஸ்ஸாம்ல. அதுல 102 சீட் வந்து பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் விக்டரி இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். அடுத்தது புதுச்சேரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 30 இடங்கள் வந்து இருக்கு. அதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அரசாங்கம் ரங்கசாமி அவர்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரியா? 18 இடங்கள் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல டிவிகே வந்து 107 இடங்கள வந்து வின் பண்ணியிருக்கிறதாக இங்கே குடுத்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப மத்த ஸ்டேட் எல்லாத்துலயுமே வந்து மெஜாரிட்டி வந்துருச்சு. தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி அப்படிங்கிறது வரல. மெஜாரிட்டி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 118 இடங்கள வந்து வின் பண்ணியிருக்கணும். அப்பதான் வந்து மெஜாரிட்டி அப்படிங்கிறது வரும். அப்ப போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேற கட்சியில இருக்கிறவங்க, வேற கூட்டணியில இருக்கிறவங்க தாவேகாவோட கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அப்படிங்கிறது உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படி உருவானாதான் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியும். அப்படி உருவாகாத பட்சத்துல ஒரு தொங்கு சட்டமன்றம், ஹங் அசெம்பிளி அப்படிங்கிறது வந்து நிக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சோ பொதுவா ஒரு ஹங் அசெம்பிளி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, கவர்னர் வந்து அவரோட கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன வந்து பயன்படுத்துவாரு. சரியா? கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் வந்து பயன்படுத்துவாங்க. கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யார் வந்து மேஜர் பார்ட்டியா இருக்காங்களோ, மெஜாரிட்டி பார்ட்டியா யார் இருக்காங்களோ, அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் 7 நாள்ல இருந்து 14 நாட்கள் வரைக்கும் ஒரு கால அவகாசம் குடுத்து, அந்த கால அவகாசத்துக்குள்ள அவங்களுடைய பெரும்பான்மைய நிரூபிக்க சொல்லுவாங்க. மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. சரியா? இதான் பொதுவா நடக்கும். தமிழ்நாட்டுல இந்த மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ணிருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்கேஸ் ப்ரூவ் பண்ண முடியல, ஓகேவா? ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா, அது அடுத்தது பிரசிடென்ட் ரூலுக்கு போகும். பிரசிடென்ட் ரூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மறுபடியும் எலக்ஷன் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுல போறதுக்கு சான்சஸ் கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயி ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரியா? அடுத்தது தமிழ்நாடு சட்டமன்றத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ இந்த டைம் எவ்வளவு பெண்கள் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா, 17வது அசெம்பிளி வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த 17வது அசெம்பிளில 23 பெண்கள் வந்து இருக்க போறாங்க. பெண் வேட்பாளர்கள்ல வெற்றி பெற்றவங்க 23 பேர் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே 5 மாநில தேர்தல்கள் யார் எங்க ஜெயிச்சாங்க, யார் எங்க தோத்தாங்க, என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படாது. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.